அனைவரையும் நம்மோடு வைத்திருக்கிறேன். படத்தில் மியூசிக் டைரக்டர் சரண் குமார் அவர்கள் நம்மோடு இணைகிறார். முதலாவதாக படத்தின் தயாரிப்பாளர் ஆல்பர்ட் அவர்களை பேச அழைக்கிறேன். சார், எல்லாருக்கும் வணக்கம். சார், என்னை பொறுத்தவரை இந்த சினிமா ஃபீல்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நிறைய தவறுகள் சின்ன இதுகள் தான் மன்னிச்சுக்கிறேங்க. சார், இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மற்றும் இசை வெளியீடு இந்த ஃபங்க்ஷன்ல நீங்க எல்லாம் வந்ததுல ரொம்ப சந்தோஷம் சார். அதுக்கப்புறமா தலைவர் அன்பு செல்வன் சார் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அடுத்து ராபர்ட் மாஸ்டர், அடுத்து எங்களுடைய டீம்னு சொல்லும் போது எல்லாரையும் பார்த்தீங்கன்னா நான் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது 25 வயசு கூட மேக்சிமம் ஆட்களுக்கு நிரம்பல. சினிமாவில் ரொம்ப அனுபவம் உள்ளவங்களை வச்சுதான் படம் பண்ணுவாங்க. பட் நான் ரொம்ப யங் ஜெனரேஷன்ஸ் வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஆனா உண்மையிலேயே அவங்க ஒரு 50 வயசு வரலனாலும் 25 வயசுனால 25 வயசுல அவங்க 50 வயசுடைய டேலண்ட்ஸ் அவங்கள்ட்ட இருந்து நான் பார்த்துதான் இந்த படம் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு படத்தை ஒரு வித்தியாசமா பண்ணியிருப்பாங்க. முதல்ல என்கிட்ட டைரக்டர் அரவிந்த் வந்து யாரு மூலமான ஹீரோ ஆதித்ரி மூலமாட்டு என்கிட்ட வந்து கதை சொன்னாங்க. கதை சொல்லும் போது ஒரு கதையை பொறுத்தவரை மொத்தமா ஒரு வித்தியாசமான ஒரு கதையா சொன்னாங்க சார். ஒரு படம்னா நான் சின்ன வயசுலேருந்தே பார்க்கும்போது ஒரு கமர்ஷியல் படமா இருக்கும், ஆக்ஷன் படமா இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். பட் இது நம்ம தமிழ் படங்களுக்கு டோட்டலா பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு கதையா இருந்துச்சு. அதனால நான் ஒண்ணு சரி இந்த படத்தை நம்ம பண்ணலாங்கிற மாதிரி முயற்சி பண்ணி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம் சார். இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்ப அவங்க டீம்னா டைரக்டர் அண்ட் டிஓபி, அதுக்கப்புறம் என்னன்னா எடிட்டர், இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லும் போது அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு கோயம்புத்தூர் பக்கத்துல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு டீமா ஒர்க் பண்ணாங்க. அது ப்ரீ ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், போஸ்ட் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், ரொம்ப சூப்பரா ஒரு எக்ஸலண்டான ஒரு அவுட் வேற கொடுத்துருக்காங்க. அதனால அவங்களை நான் பாராட்டுறேன். அடுத்து இதுல உள்ள ஆக்டிங்னு சொல்லிட்டீங்கன்னா ராபர்ட் மாஸ்டர் பத்தி வித்தியாசமா சொல்லணும். ராபர்ட் மாஸ்டர் இதுவரைக்கும் நிறைய கிட்டத்தட்ட 30-40 வருஷமா ஃபீல். ஆனா அவருடைய இந்த படம் கண்டிப்பா ஒரு வித்தியாசமான நடிப்பை கொடுத்துருக்கு. கண்டிப்பா என்னுடைய படத்துல இந்த நெவர் எஸ்கேப்ங்கிற படம் ராபர்ட் மாஸ்டர் ஒரு வித்தியாசமான கோணத்துல கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்துக்கு பிறகு ராபர்ட் மாஸ்டர் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல அணுகுவாங்க. கண்டிப்பா அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான நடிப்பை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பொறுத்தவரை அவங்க சொன்னது மாதிரி படம் எந்த பேட்டர்ல போயிட்டு இருக்குன்னு இந்த படத்துல எல்லாமே இருக்கு. ஹாரர் எலிமெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சைக்கோ இருக்கும், அடுத்து மிஸ்ட்ரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு 3 விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயத்துல ஒரு 9 பசங்க போய் மாட்டிக்குவாங்க. மாட்டிக்கிட்டு இந்த ஹாரர், சைக்கோ, அதுக்கப்புறம் மிஸ்ட்ரி, இந்த 3 விஷயத்துல இருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்க, எப்படி தப்பிச்சாங்கிறதா கதை. தப்பிச்சாங்களா, தப்பிக்கலையா, என்ன ஆச்சுங்கிறதான் கதை. அதை ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கிரீன் பிளேல நிறைய டிஃப்ரெண்ட் லாக் வச்சு அதை இடைவேளை வச்சுட்டு இடைவேளை பிறகு அதை ஓப்பன் பண்ணி வித்தியாசமா பண்ணியிருக்காங்க படத்தை பொறுத்தவரை. அதுக்கப்புறம் படத்தை பொறுத்தவரை பத்திரிகையாளர் நீங்களும் அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் தான் படத்துக்கு சேர்க்கிறோம். வேற எதுவும் பெருசா இல்லை சார். அதுக்கப்புறம் என்னன்னா இந்த படத்தை பொறுத்தவரை எல்லாம் ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணலாம் பண்ணாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் சார், இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர்ல அன்னைக்கு ஒரு ஆன்லைன்ல பப்ளிஷ் பண்ணலாம். ஒரு 10 கேள்விகள் கேட்கலாம் இந்த படத்தை பத்தி. ஒரு 10 கேள்விகள், அந்த 10 கேள்விகளுக்கு சரியான ஆன்சர் எழுதி அனுப்பக்கூடியவங்க கண்டிப்பா ஒரு 10% கண்டிப்பா அனுப்புவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுக்கிறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பிரைஸ் கொடுக்கலாங்கிறதா என்னோட ஐடியா சார். அது கண்டிப்பா அந்த சக்சஸ் ரேட்ல நம்ம சார் மூலமா அந்த பரிசு நாம கொடுப்போம். ஏன்னா 10 கேள்விகள், அந்த ஆன்சரை நாங்க என்ன பண்ணோம்னா இந்த பரிசு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுவும் பப்ளிஷ் பண்ணிடுவோம். அப்பவே அவங்களுக்கு அந்த இது எழுதி அனுப்புறவங்களுக்கு தெரியும் 10 கேள்விக்கு ஆன்சர் எப்படி எழுதி அனுப்பியிருக்காங்க. அந்த 10 கேள்விக்கும் அவங்க ஆன்சர் கரெக்டாக எழுதி அனுப்பினா சில 1000 பேரா இருக்கலாம், 2000 பேர் இருக்கலாம், 10,000 பேரா இருக்கலாம். அதை குழுக்கள் முறையில் எடுத்து அதுல ஒரு ஆளுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் சொல்றவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பிரைஸ் வரும். இதோட தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தபடியாக சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் அன்பு செல்வன் அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம். இங்க வந்திருக்க அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும்
தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்க அனைவருக்கும் நன்றி. ஒரே வாரத்தில் மேட்ரு முடிச்சிட்டாரு. நெவர் எஸ்கேப், புரிஞ்சு போச்சு. எவனுமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு படத்தை டைட்டில் வச்சு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நான் வந்து கேட்டேன், என்ன பண்ணேன் சார் நெவர் எஸ்கேப் பண்ணாரு அப்படின்னா என்னன்னு கேட்டேன். சார் யாருமே தப்பு பண்ணால் எவனும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சார் படத்தோட இதை பண்ண அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் பார்த்தா எத்தனை மொழினா 4 மொழி தானே, 4 மொழியில் அதை ரிலீஸ் பண்ண சார் அப்படின்னாரு. என்னன்னா எவ்வளவு ஒரு இதாக இருந்தாலும் பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காரு பாருங்க. எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் எதுவாக இருந்தாலும் டேக் இட் ஈஸி எடுத்துவாரு. அதான் சொன்னேன் இது மாதிரி நல்லா பண்ணணும் அப்படின்னு. இப்போ இந்த 1 லட்ச ரூபா சொன்னார் பார்த்தீங்களா, இது வந்து அருமையான ஒரு ஐடியா. ஏன்னா இதை எங்கள் இதுலேயே நாங்கள் ஒரு சங்கத்திலே எங்கள் இதில் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அதை முந்திக்கிட்டாரு. நாங்கள் என்ன பண்ணோம்னா தமிழ்நாட்டில் உள்ள மொத்த திரையாளர்களுக்குமே எங்களுடைய சிறுபட தயார் மூலமா எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணுற மாதிரியும், அந்த ரிலீஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் எந்த தேர்தல் யார் படம் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் பரிசு ஒரு ஸ்விஃப்ட் காரு, 2வது பரிசு ஒரு என்ஃபீல்டு புல்லட், 3வது பரிசு ஒரு ஐபோன் அப்படின்னு கொடுத்து எந்த கட்டாலும் சரி கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் தெரியாதவங்க நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்னா அதுக்குள்ள ஃபண்ட் எங்களுக்கு வந்துச்சுன்னா எந்த படம் வந்தாலும் சரி, அது எப்படி சொல்றது, யாரு படம் ரஜினிகாந்த் படம் சரி, சாதாரண ஒரு புதுமுகம் நம்ம ராபர்ட் நடிச்ச படமே இருந்தா கூட சரி, அதுக்கும் அந்த ஸ்விஃப்ட் கார் கூட சொல்லி நாங்கள் பேசினா. ஆனால் இவர் முந்திக்கிட்டா இருப்பாருங்க. முதல் பரிசு 1 லட்சம் அடிச்சுட்டு மாரி. அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நீ எல்லாம் சேர்ந்து அதை மெயினாக அவர் என்ன சொன்னாரோ அதை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க. ஏன்னா அந்த 1 லட்சங்கிறத மக்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் ஆகும். காரணம் என்ன, ஒரு டிக்கெட் 100 ரூபா 200 ரூபா கூட சரி வாங்கி பார்ப்போம், சரி தேட்டருக்கு படத்தை பார்க்கணும் வருவாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், நோ எஸ்கேப் அப்படிங்கிற படம் வந்து மிகப்பெரிய வெற்றி. எனக்கு கேட்ட டைட்டிலுக்காக இந்த படம் ஓடணுங்கிறது எங்களோட ஆசை. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நெவர் எஸ்கேப் படத்தின் டிஓபி சந்தோஷ்குமார் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இப்போ நான் எப்படி வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல இருந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு வந்து ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் யூடியூப்ல இருந்து சினிமாவுக்கு வர ஃபர்ஸ்ட் டெக்னீஷியன் நான் தான் நினைக்கிறேன் கேமரா சைடில். அதுவே எனக்கு ஒரு ஹாப்பியான விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போ டிஓபிங்கிறது நம்ம போய் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணவே முடியாது. செல்ஃப் லேர்னிங்கில் இந்த அளவுக்கு வந்து இருக்குது. எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. என்ன விஷயம்னா ஃபேமிலி வந்து இதுக்கு மேலே என்ன நம்புவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா எப்படி ஆரம்பிச்சுன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு டீசர் ஷூட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு ப்ரொடியூசர் வந்துட்டு இதை நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்தார். அதுலேருந்தே ஒரு ஜாலி ஃபன் எல்லா எமோஷனும் கலந்த ஒரு ரைடு தான் அது. இது நம்ம மெயினாக நான் யாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர். நாங்கள் டீசர் ஷூட் பண்ணும்போது நான் டிஓபி பண்ணேன். அதுக்கப்புறம் படம் ஓகே ஆனதுக்கப்புறம் வேற டிஓபி வச்சு கூட படம் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அது இல்லாமல் நீ உன்னால் படம் பண்ண முடியும் நம்பி கொடுத்ததுக்கு அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்னோட ரிலீஸ் ஆன ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆகால வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சரிகமாக ஒரு மியூசிக் பண்ணியிருக்கோம். பட் ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பெரிய எமோஷன். ஏன்னா நம்ம விஸ்காம் படிச்சுட்டு படம் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் இப்போ வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகுதுங்கிறதே ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ராபர்ட் மாஸ்டர் பற்றி சொல்லணும்னா, பிக் பாஸ்ல பார்த்த மாதிரியே தான் டார்லிங் அப்படின்னு தான் ஒரு ஷூட்லையும் நம்ம ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னாலும் வித்தியாசமாக வைக்கும்போதும் டார்லிங் இப்படி ஒரு ஷார்ட் வைக்கலாமா அப்படியே ஒரு ஷார்ட் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக பார்த்துக்குவாரு. அப்புறம் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் பிருத்வி ப்ரோ அவருக்கும் ரொம்ப நன்றி. நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் படம். உங்களோட சப்போர்ட் அவருக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும். வந்திருக்க எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு நன்றி சொல்லிட்டு என்னோட நல்ல ஒரு முயற்சி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நடிகர் ஆதி பிரபு அவர்களை பேச அழைக்கிறேன். முதல்ல இந்த மாதிரி மயக்க கொடுத்தா கை நடுங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, எனவே முதல்ல மறைந்த கலைமாமி நாஞ்சில் நளினி அவங்களோட பேரன் தான் நான். ஸோ என்னோட பாட்டி, அவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் நான் சொல்லணும். அவங்களோட ப்ரெசன்ஸ் தான் நான் இந்த இடத்துல நிற்கிறது. அண்ட் ஸ்டார்டிங் வித் என்னோட ப்ரொடியூசர், எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்ட் இப்போ வரைக்குமே சரி. ஏன்னா என்னை முதல்ல உள்ள கொண்டு வந்தது அவர் தான். என் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து கம்பெனி, அதான் நான் பண்ணியிருந்தேன். இது என்னோட 2வது படம்.
ஸோ அவர் தான் என்னை ஃபர்ஸ்ட் உள்ள கூட்டிட்டு வந்தாரு. இப்போ மறுபடியும் என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த படமும் மறுபடியும் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு நான் எப்பவுமே நன்றியா இருப்பேன்னு நினைக்கிறேன் சார். ஐ வில் பி தேர் வித் யூ ஆல்வேஸ். அண்ட் அடுத்தது ராபர்ட் மாஸ்டர், எப்பவுமே டார்லிங் தான். ராபர்ட் மாஸ்டர் டார்லிங் தான். ஆக்சுவலாக நான் சொல்ல கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ப்ளஸ் அதை விட அவரோட கோரியோட டான்ஸ் பண்ணது ரொம்ப பிளெஸிங்ஸ் மாஸ்டர். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட். அண்ட் என்னோட ஓவரால் டீம், டைரக்டர் அரவிந்தை பத்தி சொல்லணும்னா எனக்கு ஒரு ஸ்லைட் ஷோ ஓடிக்கிட்டே இருக்கு பின்னாடி, நிறைய ஸ்லைட் ஷோ ஓடிட்டே. ஸோ அதுல இருந்து எதை எடுத்து சொல்றதுன்னு தெரியல. அரவிந்த் உனக்கு நான் பார்க்கறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ண டிஓபி, மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட ஓவரால் டீம் தேங்க்ஸ் அ லாட். இந்த ஈவினிங்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் பிரசன்ட் மீடியா, நீங்க தான் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ஃபைனலி மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இல்லைன்னா இந்த இடத்துல நான் இல்லை. ஸோ கண்டிப்பா எல்லாருமே சினிமா லவ் பண்ணுவோம். சினிமா கண்டிப்பா நம்ம லவ் பண்ணுவோம். தேங்க்யூ. அடுத்தபடியாக படத்தின் இயக்குனர் டி ஸ்ரீ அரவிந்த் தேவராஜ் அவர்களை பேசுகிறார். ஓகே, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுங்க. லைக் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது ஸ்டேஜ் எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒரு பிகெஸ்ட் தேங்க்ஸ் அண்ட் பிகெஸ்ட் ஒரு கிரீட்டிங் சொல்லிக்கிறேன். கேட்குதுங்களா? ஓகே சாரி சார். ஸோ ஃபர்ஸ்ட் மூவினா பதட்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஸ்டேஜ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்ஸ், ரொம்ப பிக்கஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் யார் மட்டும் அவங்க ப்ரொடியூசர் கொடுக்கும். நான் வந்து எங்களை நம்பி ஒரு டீமாக எங்களை நம்பி இங்கே வர வச்சு ஒரு ஸ்டேஜ் இருக்க வரைக்கும் அவங்க கூடவே நீங்கள் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவருக்கு ஒரு பிக்கஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மூவி நாங்கள் கேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3-4 பேர்ட்ட வந்து போய் பார்த்தோம், போய் கதை சொன்னோம், எல்லாமே பண்ணோம். ஸோ அதில் யாரும் வந்து ரொம்ப வந்து ஓகே நமக்கு பண்ணி கொடுக்கலாம், ஸோ நம்ம பசங்க அப்படின்னு வந்து பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம ராபர்ட் மாஸ்டர் தான். ஸோ அவர் வந்து உண்மையே சொல்ல போனால் வந்து ஓகே சின்ன படம் அந்த மாதிரி எதுவுமே பார்க்காம, புது டீம் எதுவுமே பார்க்காம ஓகே நம்பி வரும் இன்னும் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு ரொம்பவே பெரிய மனசு. ஸோ அவருக்குலாம் வந்து ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லணும். ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மூவிக்குள்ள வர காரணம் யாரும் பார்த்தீங்கன்னா பிட்டி ப்ரோ. ஸோ பிட்டி ப்ரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ஒரு கான்டாக்ட் மூலியமா கான்டாக்ட் வந்தவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. ஸோ அவருக்குமே வந்து எங்களுக்கு ரொம்ப பழக்கம் இல்லாம இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டீசர் ஒன்று பண்ணோம். நம்ம டிஓபி சொன்ன மாதிரி டீசர் ஒன்று பண்ணோம். ஸோ அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணது என்னன்னே தெரியாம ஒரு இங்கே போய் யார்கிட்ட போய் கேட்கணும் ஒரு இது இல்லாமல் இருக்கும்போது பிட்டி ப்ரோ நாங்கள் அனுப்பிச்சிருந்தோம். அவர் பார்த்துட்டு ஓகே நம்ம சைடில் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூலியமா வந்தவர் தான் நம்ம ஆல்பர்ட் அண்ணா. ஸோ இந்த படத்தை பற்றி எதை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா புது விதமாக ஜேர்னல் தான். லைக் நம்ம மூவிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹாரர் ஜேர்னல் இருக்கும், ஹாரர் காமெடி கொண்டு வந்துருக்காங்க, ஹாரர் பார்த்தீங்கன்னா சைக்கோ கொண்டு வந்துருப்பாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரர் த்ரில்லர் கொண்டு வந்துருக்கோம். ஸோ ஏன் ஓகே இது வந்து புதுசு, ஏன் இதுல என்ன புதுசு இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மூவி நீங்கள் வந்து ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வச்சிருக்கோம். ஸோ புதுசாக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு பண்ணியிருக்கோம். ஐ மீன் தமிழ் இண்டஸ்ட்ரி யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பண்ணல எனக்கு தெரிஞ்சு. ஸோ நான் அந்த மாதிரி புதுசாக உள்ளுக்கு கொண்டு நிறைய கண்டென்ட் உள்ளுக்கு கொண்டு வந்திருக்கோம். அநேகமாக மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புது ஜேர்னலிஸ்ட் அவங்க இப்போ நிறைய வந்து வரவேற்கிறாங்க. லைக் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பைசா இருக்கட்டும், ரோமஞ்சமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுமையான ஒரு கண்டென்ட் தான். அது எல்லாமே வந்து மக்கள் வரவேற்கிறாங்க. ஸோ நம்ம நிறைய எஸ்கேப்பும் அதே மாதிரி ஒரு புது ஜேர்னல் காட்டி மக்கள் ரீதியில் வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு கேமராமேன் டிஓபி. ஸோ சொன்ன மாதிரி தான் நாங்கள் எல்லாம் ஒரே டீமாக தான் இருந்தோம். ஸ்டார்டிங்லேருந்து ஒரே யூடியூப் சேனல் அந்த மாதிரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணி வந்துருந்தோம். ஸோ நாங்களும் ஏதாவது ஒன்று பண்ணணும், அது ஒர்க் பண்ணும்போது நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும், பெருசாக பண்ணணும் அப்படின்ட்டு சேனலே போய் சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே உட்காருவோம், பேசுவோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நான் ஓகே நம்ம பிளான் பண்ணோம். ஓகே நம்ம ட்ரெயிலர் கட் பண்ணவே கையில் காசு இல்லை. ஸோ எங்கள் கை காசு போட்டீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெயிலர் கட் பண்ணோம். பண்ணி ஓகே இதை பண்ணியாச்சு, இனிமேல் என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம், யார் போய் பிடிக்கன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் பற்றியான உள்ள வந்தாங்க. ஸோ நம்ம ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். நாங்களாகட்டும், கேமராமேன் ஆகட்டும், எடிட்டராக இருக்கட்டும், என் கூட ஒர்க் பண்ண கோட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ப்ரெஸ்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிக்கஸ்ட் நன்றி. ஏன்னா இங்கே சின்ன பாட்டு போய் வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வந்து ரொம்பவே பெரிய விஷயம் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் ரொம்ப நன்றி. சரி, நீங்கள் படத்தை வந்து ரொம்ப சீக்கிரமாக தேட்டரில் பார்க்கலாம். நன்றி. முதல் படம். ஸோ அதுக்கு நன்றி ஆல்பர்ட் சார், அரவிந்த் ப்ரோ, ராபர்ட் மாஸ்டர்.
சுறா படத்தில் விஜய் சாரோட ரோட்டில் பார்த்தது. ஐ மீன் டான்ஸ் ரோட்டில். இதுக்கு அவங்க கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பெருமையாக இருக்கு மாஸ்டர். பெரிய மாஸ்டர் அந்த ஈகோ கர்வம்லாம் இல்லாமல் ஒரு ஆக்டராக ஹானஸ்ட்டாக பசங்க கேட்குறத பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு பெரிய தேங்க்ஸ் மாஸ்டர். அண்ட் டிஓபி சந்தோஷ் ப்ரோ. டெக்னிக்கலி அவர் உடச்ச உழைப்பு இந்த படம் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குமான்னு தெரியல, பட் இந்த காலம் கொடுக்கும், சினிமா கொடுக்கும் ப்ரோ. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் பிருத்திவியனா ஹீரோ அந்த எதுவும் இல்லாமல் ரொம்ப ஹியூமிடாக ரொம்ப ஹம்பிளாக பழகியிருந்தார் எங்கள் டீமோட என்னோட. ஸோ அதுக்கும் நன்றி. அண்ட் மாஸ்டர் ட்ரெய்லரில் என் கழுத்து நடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும், அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டாருன்னு நினைக்கிறேன் ஆல்ஃபின் சார் இந்த படத்தை கொண்டு வரதுக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். லவ் யூ. தேங்க்யூ. அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. நெவர் எஸ்கேப் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய ஹர்ஷினி அவர்களை பேச இருக்கிறேன். என்னோட டீம் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நான் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கணும். ஏன்னா இவங்களோட உழைப்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த படத்தை எடுத்துட்டு வர்றதுக்காக என்னோட ப்ரொடியூசர், என்னோட ஹீரோ, தென் வந்து என்னோட டைரக்டர் ராபர்ட் மாஸ்டர் எல்லாருமே ஒரு பெரிய உழைப்பு போட்டு இந்த இடத்துக்கு கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, ரொம்ப வருஷம். இட்ஸ் அரௌண்ட் 1.5 years அந்த படத்துக்காக ஒரு நைட்டும் உழைச்சிருக்காங்க. இந்த டீமுக்கு பின்னாடி ஒரு நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. நான் அதை வந்து சொல்லணும், நிறைய பேர்னால வர முடியல. அவங்க எல்லாருமே இந்த படத்துக்காக டே நைட் ஒர்க் பண்ணாங்க. என்னோட டிஓபி எங்களை எவ்வளோ அழகா காட்ட முடியும்னு எங்களை ஹாப்பியாகவும் வச்சுக்கிட்டு அந்த செட்ல வந்து இப்படி நடிங்க அப்படி நடிங்க. ஏன்னா எனக்கு இது ஒரு முதல் படம். நான் இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டிங், ஃபர்ஸ்ட் கேமரா வாங்கி நில்லுங்க அதெல்லாம் எதுவுமே தெரியாது. எல்லாமே இந்த படத்துல நான் கத்துக்கிட்டேன். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கிரீன் பிளேலையும் வந்து அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். என்னோட ஹீரோ வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப இன்புட் கொடுத்து நடிச்சிருக்காரு. ஸோ வந்து அது இல்லாம 6-7 பசங்க அவங்களோட உழைப்பு போட்டிருக்காங்க. எல்லாருமே நடிப்புல சிறந்தவங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்கள என்னை விட மிகுந்த ஒரு ஆளுங்க. அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய கத்துருக்கேன். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப ஒரு பெரிய உழைப்புல உருவானது. நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். நீங்க எல்லாரும் வந்து இந்த படத்தை பெருசா பண்ணி கொடுக்கறதுக்கும் இதை பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு மை டீம் அண்ட் ஆல்பர்ட் சார். நீங்க சேர்த்திட்டீங்க, எங்களையும் அப்படியே இன்னும் பெரிய இடத்துக்கு சேர்த்திடுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ராபர்ட் மாஸ்டர் அவர்களை பேச இருக்கிறேன். ஹாய் டார்லிங்ஸ், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஒரு பத்திரிகை டார்லிங்ஸுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். நிறைய தான் சொல்லியிருக்கேன், மைக்கு தலையில் உங்களுக்கு ஸோ இந்த கதையை பற்றி சொல்லணும்னா இதில் பெரிய தான் ஃபஸ்ட் டைரக்டர் வந்து எந்த கதை சொல்லும்போது பிடிச்சார் கூட்டு வந்தார். சார் டைரக்டர் எங்கே சார் கேட்டேன். இதுதான் இவர் தான் டைரக்டர் இருந்தது. அந்த டைரக்டருமே தெரியுதா சொல்லு பார்ப்போம். தெரியாது. ஸோ கதை சொல்லும் போது நான் சாப்பாடு நான் சொல்கிறேன், தண்ணி குடிங்க சார் கையில் முடிச்சிடுறேன் சொல்லிட்டு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்புறமா ஒரு 10 days கழிச்சு நான் பண்ணுறேன்னு சொன்னேன். சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது மாஸ்டர் கேட்கணும், நான் நிறைய நிறைய தாடி வச்சுருக்கேன், பார்த்துருப்பீங்க. வந்து ப்ரொடியூசர் அவங்க பேசிக்கிறாங்க, எப்படி சொல்றது தெரியல, எப்படி ஆரம்பிக்கிறது தெரியல. மொட்டை அடிக்கணும், தாடி எடுக்கணும்னு சொல்றது எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு படம் டிங் டாங்னு ஒரு படம் அவனுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அந்த தாடியும் வெறும் மீசி வச்சு நடிச்சிட்டேன். ஐயோ, ஆனால் இதுவும் பண்ணி ஆகணும், நம்ம நம்பி வந்திருக்காங்க, என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அந்த டிங் டாங் ப்ரொடியூசர் கார்த்தின்னு ஒருத்தருக்காரு, அவர்கிட்ட போய் பேசுனேன். சார் எனக்காக கொஞ்சம் தள்ளி வைக்க முடியுமா அப்படின்னு. ஆனால் உங்கள் இஷ்டம் சார் பண்ணு சொல்லும்போது ஸோ அந்த ப்ரொடியூசர் டைம் சொல்லிக்கிறேன். அவர் ஓகே சொன்னால்தான் தான் இதுக்கு மொட்டை அடித்து இதை காட்சி கொடுத்து பண்ணேன். ஏன்னா இந்த படத்து மேலே லவ், உங்கள் மேலே கான்ஃபிடென்ட்னால நான் பண்ணேன். ஸோ அது மாதிரி எல்லாருமே இல்லை, கேமராமேன் டார்லிங் ஆகட்டும், ஹீரோ பிரித்தி டார்லிங் ஆகட்டும், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம டார்லிங் பேர் நம்ம ஐயா அவர் ஃபர்ஸ்ட் அட்டே என்ன தேட்டருக்கு போயாச்சு. டார்லிங் ஃபர்ஸ்ட் அட்டே என்ன ஃபர்ஸ்ட் போனோன்னா எப்படி ஷூட்டிங் நம்ம எப்படி ஆரம்பிப்போம், சாங்கில் வந்து ஜாலியாக இருக்கும். போனோடனே ஒரு 27 ஸ்டெப்ஸ் இருக்கும். அதை பையனை முடிப்பிச்சு தர நிறுத்தணும்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஐயோ, ஏற்கனவே வெளியில் நல்ல பேர் நம்மளுக்கு, அந்த பையனுக்கு எதாவது அடிக்கடி பட்டுச்சுன்னா நான் சொன்ன தப்பா வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு முடியை நல்லா பிடிச்சிட்டு அந்த ஃபைட் மாஸ்டர் வந்து நம்ம ஜாக்வர் சாரோட மகன் விஜய் ஜாக்வர். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். மியூசிக் டைரக்டர் நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி டீம், இந்த சின்ன படம் பெரிய படம் அதை என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன். எல்லாமே படம் தான், அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டு தரணும். ஏன்னா இதே கேமரா தான் எல்லாருக்கும் போது, இதே பெண்ணு தான் எல்லாருக்கும் எழுதுது. ஸோ அதனால நீங்கள் தான் தயவு செஞ்சு எல்லா படத்தையும் தூக்கி விடணும்.
இந்த படம் தூக்கிட்டு நம்புறேன். லவ் யூ டார்லிங், ஜெயிக்கலாம். So now questions are over to press. நீங்க உங்க கேள்வி கணைகளை கொடுங்க.